இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா முண்டிப்பாளையம்ங்கிற ஏரியாவில் இருக்கிறோம். இது வந்து சேவூர் போகிற ரோடு. இந்த சேவூர் போகிற ரோடு, இந்த ரோட்டில் இருக்கிறதா இந்த கோயில் மேல் திருப்பதின்னு சொல்கிற வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 300 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி, இயற்கை சூழலில் அமர்ந்திருக்கிற நல்ல கோயில், ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலை பற்றின வரலாறு இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கோயிலோட பேக் சைடு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வெங்கடேச பெருமாள் திருப்பதி கோயிலுக்கு யாராருனால போக முடியலையோ அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இது. 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் இது. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இது ஒன்று. கோயிலோட வளாகமே ரொம்ப பெருசு, ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் ரொம்ப மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிற கோயில். எவ்வளோ பெரிய கோயில் பார்த்தீங்களா? அந்த உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது இந்த கோயில். ரொம்ப பெரிய கோயில் இது, ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இது ஒரு வழித்தடம். கோயில் பார்த்தீங்களா? சாமி எவ்வளோ இதாக இருக்காரு பார்த்தீங்களா? இந்த கல்வெட்டுக்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப பழமையான கல்வெட்டுக்கள். இது தேர். விசேஷ நாள்கள்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே வர்றக்கே அவ்வளோ மக்கள் இருக்குது. இங்கே இடமே இருக்காது, அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. இங்கே மேல் திருப்பதி கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கடைகளும் நிறைய இருக்குது. 1-2 கடைகள் இருக்குது. நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே இருக்கிற கொடிமரத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார். இதுதான் மேல் திருப்பதின்னு சொல்லப்படுற அந்த பெருமாள் கோயில். மேல்பட வெளிப்பக்கம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். கோயிலோட சிற்பக்கலைகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து சிற்பக்கலைகள், ரொம்ப பழமை வாய்ந்த சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள். 300 வருடத்துக்கு முன்னாடின கட்டடங்கள்லாம் இங்கே இருக்குது. இது 4வது என்ட்ரன்ஸு. 4 பக்கமும் கதவு இருக்கிற மாதிரி இருக்கிற என்ட்ரன்ஸு. இந்த சொர்க்கவாசல் திறக்கப்படுற சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளால் திருப்பதி போக முடியலைன்னா அந்த திருப்பதிக்கு என்ன காணிக்கை நீங்கள் வேண்டியிருக்கீங்களோ அந்த காணிக்கை இங்கே செய்யலாங்கிறது இங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கை. எப்போவுமே இங்கே வந்து மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப அமைதியான கோயில். நீங்கள் முடிஞ்ச ஒரு தடவை வாய்ப்பு இருக்கும்போது வந்து இந்த கோயிலை பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் நான் பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கிணறு ஒன்று காட்டுறேன். ஆனால் இப்போ அதில் தண்ணி இல்லை. ஆனால் அந்த கிணறு மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லை. அது கீழே இருக்கிறதெல்லாம் கிணறோட இது தான். இதில் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனோம்னா கீழே போய் இந்த கிணறுக்கு போக முடியும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறது, மன்னர்கள் காலத்துலேருந்தே இருக்கிறது. இதெல்லாம் அப்போ வச்ச சிலைகள். இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறுல பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை வேறு ஒன்று இருக்கும். அதையும் காட்டுறேன். இது எனக்கு தெரிஞ்சு தண்ணியோடு நான் பார்த்ததில்லை. சில சமயத்தில் தண்ணி இருக்கும். இது ஒரு விநாயகர் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார். பக்கத்தில் பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது சங்கு. இந்த சங்குக்கே வயசு 100 இருக்கும். நாங்கள் அவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். இது வந்து தண்ணி ஊறுற சமயத்தில் நிறைய இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் அந்த மேலே மண்ணில் தெரியுது பாருங்க. இவ்வளோ தூரம் தண்ணி நின்றுட்டு இருந்த அச்சு தான் இதெல்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வற்றி போச்சு. இந்த கிணறுக்கு போகிற ஸ்டெப்ஸு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது.